ஓகே ஓகே நாம் படிக்கிற காலத்தில் வந்து நம்மளுக்கு யாரும் நாங்கள் படிக்கவும் போகணும். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறத இந்த படத்தை கொடுக்குறவங்க சில பேர் முதல் வந்து இந்த படம் இந்த மாதிரி ஒரு வரலாற்று திருப்பூர் கேட்டாங்க இது பண்ணுறது ஆடிஷன் நடத்துவாங்கல்ல அது மாதிரி திருப்பூரில் போகிறோம் நம்ம திருப்பூரில் தான் கேட்டாங்க அதே கூட குழப்பத்திலே இருக்கேன் ஒரு சொல்ல கூட தெரியாது கேட்டு வர பொருள் அப்படின்னு அந்த காலகட்டங்களில் உண்டான எடுத்திருந்தாங்க கேரக்டரை என் மேலே வச்சு வரலாற்று படத்தில் படம் பெரிய பெருமை அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேரக்டர் கண்டிப்பாக நம்ம வந்து படம் மூலியமாக தான் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுப்பது சேர்க்கிறோம். அதை பார்த்து தான் நிறைய பேர் கெடுறன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சின்னத்தை வச்சா அதை பார்த்தா சின்ன விழிப்புணர்வுலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி திருக்குறள் வருதில்ல, திருக்குறளை பாருங்க, திருக்குறள் இதுதான் படம் படத்தை பாரு, படம் மூலியமாக படம் கண்டிப்பாக நீ எல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து படம் இல்லை இந்த தலைமுறையாக இருந்தாலும் அது ஒரே படம் திருக்குறள் தான். நன்றி எனக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா இது எல்லா இதை நான் பெருமையாக நீங்களும் இந்த படத்தை எல்லாத்தையும் ரொம்ப சேர்க்கணும்னு ரொம்ப சேலஞ்சிங்காக லைட்டிங் நல்லா டைரக்டிங் கொடுத்தேன். அதாவது என்ன அப்படின்னா முதல்ல சொல்லிட்டேன், எடுத்து எனக்கு வந்து ரொம்ப வாரம் ஃப்ரெண்டு லைட்டே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டல் வந்துருச்சு, லைட்டை எடுக்கக்கூடாது. அப்புறம் அவங்க சூழமாக பண்ணாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சீக்கிரம் எல்லா மூவிங்களும் தான் ஓப்பன் ஆயிடும். இதர் ட்ராக் அண்ட் ட்ராலி, ட்ரெயின், அவர் மெனக்கிடுவார். நமக்கு வந்து ஆயாசமா இருக்கும். இல்லை எப்போ பார்த்தாலும் ட்ராக்லேயே போட்டுட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் ட்ரெயின்லேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது ரிகல் பண்ணிப்பாரு. எல்லா சீக்கிரத்தையும் மூவ்மெண்ட் தான் ஓப்பன் பண்ணிருப்பாரு. அவ்வளவு மெனக்கிட்டுப்பாரு. அந்த விதத்துல வந்து நான் எப்படி நான் ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறதுன்னா கேள்வி ரொம்ப கம்மியா இருக்கு. சொல்ல ஒரு உண்மை சொல்லவா? ஓகே சார். அதாவது 2004 காமராஜ் படம் ரிலீஸ் பண்ணேன். ரிப்போர்ட்டரை பார்த்தா நான் பயப்படுவேன். இதெல்லாம் காமெடியா இருக்காது. காமெடியா இல்ல, என்ன தெரியுமா, ரொம்ப படிச்சிருப்பாங்க. எல்லா நாலேஜும் நான் திணறி போயிருவேன். நீங்க வந்து சொல்ல என்னன்னா 1130 பொருள் படிச்சுட்டு வந்தா கேள்வி இல்லை 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 அதை சொல்ல வரல. இன்னும் நீங்க எங்களை திணற அடிக்கணும்னு நான் சொல்ல வரேன். நண்பர் 4000 படம் பார்த்த சத்யேந்திரா ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்றாங்க. ரிவ்யூ எடுத்துங்க.